உத்தரப்பிரதேசத்தில் ஐஏஎஸ் அதிகாரி என கூறி அப்பாவி நபரை திருமணம் செய்து தங்க நகைகளோடு முதலிரவில் எஸ்கேப் ஆன பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலியான புகைப்படங்களை சோசியல் மீடியாக்களில் அப்லோடு செய்து நம்ப வைத்து சீட்டிங் செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? அப்பாவி இளைஞரை காதலில் விழ வைத்து கல்யாண மோசடியில் சிக்க வைத்த லேடி ஐஏஎஸ் அதிகாரி போல நடித்து கொத்து கொத்தான நகைகளுடன் முதல் இரவில் ஓட்டம் பிடித்த சம்பவம். கலக்கல் கல்யாண பொண்ணும் மோசடி வேலையும் அம்பலமானது எப்படி? உத்தரப்பிரதேசத்தின் பரேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அபிஷேக். பட்டதாரி இளைஞரான இவருக்கு சோசியல் மீடியா மூலம் புடான் மாவட்டத்தின் சதேதி கிராமத்தைச் சேர்ந்த சாதனா என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. தன்னை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என கூறி அபிஷேக்கிடம் பழகியவர் ஒரு கட்டத்தில் அவரை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியுள்ளார். ஆகா, நமக்கு ஐஏஎஸ் அதிகாரி மனைவியா? ஐயோ கடவுளே, ஆனந்தமா இருக்குதே, இந்த கடவுள் என்ன கைவிடலடா என துள்ளி துள்ளி தொங் தொங் என்று குதித்தவர் சாதனாவின் காதல் வளையில் நெடுஞ்சான் கிடையாக சரணடைந்து விட்டார். கொளுத்தும் எல் நினோ வெப்ப அலைக்கு நடுவே குளிர குளிர இரவு பகல் பாராமல் பேபி செல்லம் ஐ லவ் யூ டா என காதல் செய்து கல்யாணத்திற்கு தேதியும் குறித்துள்ளார். அதில் அபிஷேக் சாதனா இருவரின் குடும்பத்தினரும் பங்கேற்றனர். அன்றிரவு சாதனா வீட்டிற்கு திரும்பிய பொழுது அவரது குடும்பத்தினர் ஏராளமான தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகளை பரிசாக அளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் உணவு உண்ட கையோடு திருமண இரவில் கணவருடன் பேசிக் கொண்டிருந்த சாதனா அவர் கண் அயர்ந்து தூங்கியதும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த நகைகளை செட்டாக தூக்கி கொண்டே மாமே என தப்பித்து ஓடிவிட்டார். விடிந்ததும் மனைவி எங்கே என்று தேடிய அபிஷேக்கிற்கு நகையுடன் அவர் குடுகுடுவென ஓடியது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்து நெஞ்சை பிடித்து கீழே சரிந்தார். அப்பொழுது ஆட்களை அனுப்பி சாதனாவின் ஊருக்குள் விசாரிக்க ஊர்க்காரர்களோ அந்த புள்ள ஒரு கேடி பிள்ளை, அவர் குடும்பமே அதுக்கு உடந்தல்ல என சொல்ல அவர் உடைந்தே போனார். ஐஏஎஸ் அதிகாரியைப் போலவே அலுவலகத்தில் இருப்பது, அரசு அலுவலகங்களில் சோதனைக்கு செல்வது என முழுக்கை மேலாடையுடன் பல போலியான புகைப்படங்களை எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்து நம்ப வைத்துள்ளார். திருமணத்திற்கு முன்பே அபிஷேக்கிடம் தான் ஒரு இலவச மருத்துவமனை கட்ட உள்ளேன், அதற்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் உடனடியாக தேவைப்படுகிறது, தயார் செய்து கொடுங்களேன், திரும்ப கொடுத்து விடுகிறேன் என நைஸாக அழுத்தம் கொடுத்துள்ளார். மேலும் கணவரின் தந்தை பெயரில் இருக்கும் நிலத்தை ஒன்றையும் எழுதி கொடுக்க சொல்லி நுரைபொங்க சோப்பு போட்டதாக தெரிகிறது. இம்மெகா மோசடியால் உடைந்து போன அபிஷேக் பரேலியின் ஃபரித்பூர் காவல் நிலையத்திற்கு சென்று, ஐயா நம்பி மோசம் போயிட்டங்கயா என்று தனக்கு நேர்ந்த சீட்டிங் சம்பவத்தை கூறி புகார் அளித்துள்ளார். அப்புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கிய அதிகாரிகளுக்கு சாதனாவின் சீட்டிங் வேலை உண்மை என தெரிய வந்தது. இதனையடுத்து கலக்கல் சாதனா மற்றும் அவரது தந்தை நரேந்திர பால் சிங், சகோதரர் சூர்யா பிரதாப் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். விசாரணையில் சிக்கியது தெரிந்து உடனே சாதனா தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில்தான் தனிப்படை அமைத்து தேடி வந்த அதிகாரிகளிடம் சாதனா வசமாகச் சிக்கினார். அவரை கைது செய்து இதுவரை எத்தனை பேரிடம் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என கூறி கல்யாண மோசடியில் ஈடுபட்டுள்ளார், எவ்வளவு லட்சங்களை சுருட்டி உள்ளார் என விசாரித்து வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் கல்யாண சீட்டிங் வேலைகள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.